ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கல்நாட்டில் சேமியா பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சேமியா வறுத்தெடுக்கணும். அதுக்கு முதல்ல நெய்யை சூடாக்கி எடுத்துக்கிடுவோம். நெய் சூடாகிட்டு முதல்ல சவ்வரியை போடுவோம். சவ்வரியை முதல்ல இதில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம முதல்ல தண்ணியில் போட்டு வேக வச்சோம்னாக்கி சவ்வரி சும்மா மாடியில் பிடிச்சிட்டு இருக்கோம். சவ்வரியை வறுத்து எடுத்துக்கிடுவோம். சவ்வரி பொரிஞ்சு வர தொடங்கிட்டு இது இப்படி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா சவ்வரி வந்து வரும்போது மீன் கண்ணு போல் அழகாக இருக்கும். அண்டிப்பருப்பை போட்டுக்கிடுவோம். முந்திரி பழத்தை முதல்ல போடாதுங்க. சில முந்திரி பழத்துக்கு பாயசம் பால் தனியாக தெரிஞ்சு போகும். அதனால் முந்திரி பழத்தை எப்போவுமே முதல்ல இது பண்ணி போடாதுங்க. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கோம். முந்திரி பழத்தை முதல்ல போட்டு வறுத்து அது பால் தெரிஞ்சு போயிருக்கு. சேமியா தட்டிடுவோம். தட்டி வறுத்தெடுப்போம். நல்லா மசாக்கி விட்டு விடுவோம். ஏன்னா அடியில் கறியா. சேமியா நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சவுக்க தொடங்கிட்டு ரொம்ப சவுக்க விட்டுறாதுங்க. அது சேமியா கறியும் லைட்டாக சவுத்தா போதும். விடாமல் கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இல்லைன்னா இங்கே அடி வைக்க சேமியா எல்லாம் அப்படியே கறிய தொடங்கிடும். கரிஞ்சு கருப்பாயிரும். சரி, சேமியா தான் ஏகதேசம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா சோக்க விடாது. லைட்டாக அப்படியே சோத்துட்டு அவங்க போதும். இனி நம்ம தீ அணைச்சிடுவோம். நம்ம பாயசத்துக்குள்ள தண்ணியை முதல்ல இங்கே சூடாக்கிட்டு இருக்கோம். நம்ம அதில் சேமியாவை கொட்டி விட்டுருவோம். நம்ம அதை மிஸ் ஆக்கி விட்டு விடுவோம். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிரும். நம்ம சீனியை போட்டுடுவோம். 1 கிலோ சேமியாவுக்கு 2 கிலோ சீனி. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சேமியா வாங்குறீங்களோ அதுக்கு என்ன பண்ணி சீனி வாங்கிவிடுங்க. மிஸ் ஆக்கி விட்டு விடுவோம். பால் பொடி போடுவோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பால்லையும் பண்ணலாம். நாங்கள் இது பண்ணும்போது பால் பொடியில் பண்ணோம். ஏன்னா சில வெள்ளங்களுக்கு பால் தெரியும். அதனால் நாங்கள் கல்நாட்டில் எல்லாம் பண்ணும்போது பால் பொடியில் தான் இது பண்ணுவோம். பால் பொடி அதிலே கொட்டி விட்டால் போதும். சூடு தண்ணியாக இருந்தாலும் பால் பொடி அப்படியே கரைஞ்சி போயிடும். மிஸ் ஆக்கி விட்டு விடுவோம்.
மில்க் மேட் விட்டு விடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதை கொதிக்க விட்டு விடுவோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க தொடங்கிட்டு ரொம்ப நல்லா வேக வச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்கணும். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் கரெக்டு பருவத்துக்கு கணக்கு பண்ணி சாப்பிட்ற பருவத்துக்கு இது பண்ணி எடுத்துடுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கணுன்றோன்னா கொஞ்சம் லூஸாக தான் எடுக்கணும். ஏன்னா அது சீக்கிரமாக கட்டி ஆயிடும். இது கொதிக்கட்டும், நல்லா கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொதிக்க தொடங்கிட்டு சேமியா எப்போவுமே நல்லா வேக வச்சு எடுக்க கூடாது. நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் அல்வா போல் ஆகி போவோம். கொதிச்சு சேமியாவில் மேலே வர தொடங்கிட்டு நல்லா கொதிச்சுட்டு என்ன பருவத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ஏதாண்டு வந்துருச்சு. சேமியா வந்துருச்சு. நம்ம தீயை அணைச்சிடுவோம். தீயை அணைச்சிட்டு ஏலக்காய் போடுவோம். இது பைனாப்பிள் எசன்ஸ். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதை பண்ணணும்னு இல்லை. கல்நாட்டிலலாம் பண்ணும்போது கொஞ்சம் மணத்துக்காக இது பண்ண முடியாது. நம்ம முந்திரி பழத்தை கழுவி அப்படியே தண்ணி தவிர வச்சு எடுத்துருக்கோம். இதை நம்ம வறுத்தெடுத்தால் இன்னைக்கு சில டைம் நம்ம களி எடுக்கலைன்னு வச்சுடுங்க. சில டைமில் அதில் உள்ள அந்த ஆசிட் பவர்னால அந்த பால் திரையும் நம்ம அதனால் அதை கழுவி தனியாக இது பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல்நாட்டு பாயசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.